சேம் பேட்டர்ன் நெக் நம்ம எப்படி அவுட் பேட்ச்ல லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் நெக்கு வந்து 3 இன்ச் 3 இன்ச் 6 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். சேம் ஃபேப்ரிக்கில் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நெக்கை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை தாண்டி ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் இதே மாதிரி. இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறது வந்து ராங் சைடு தான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி ராங் சைடில் ஸ்டிச் பண்ணி இதை வந்து நம்ம ரைட் சைடுக்கு டேர்ன் பண்ணுறப்ப அந்த எக்ஸ்ட்ரா இருக்க 1.5 இன்ச் பீஸ் வந்து நமக்கு வந்து வெளியே வந்துடும். அப்போ அந்த வெளியே இருக்க அந்த 1.5 இன்ச் பீஸில் தான் நம்ம லேஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணலான்ட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு நெக்கு டிஃப்ரென்ஷியேட்டும் தெரியும். அது மாதிரி பேட்டர்ன் நெக் மாதிரியும் இருக்கும். ரொம்பவே ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இது வந்து ஒரு ஏ லைன் குர்த்தி தான். இதுக்கு வந்து லைனிங்கும் நான் யூஸ் பண்ணல. அப்படின்றப்ப நம்ம வந்து ஹைலைட் பண்ணணும்னு நினச்சா இந்த மாதிரி அவுட் பேட்ச் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹைலைட் பண்ணலாம். படிமான தையல் மட்டும் போட்டுட்டு இப்போ ஓப்பனாக இருக்குல்ல அந்த சைடு வந்து நம்ம லேஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். லேஸ் வந்து ஒரு ஸ்டிச் தான் இருக்கணும். அதனால அந்த சைட்லேருந்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஒரே ஸ்டிச்சில் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போனா தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இதில் வந்து நான் கேன்வாஸ் யூஸ் பண்ணல. இருந்தாலுமே நெக் வந்து ஸ்டிஃபாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம 2 லேயர் கிளாத் யூஸ் பண்ணுறோம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு ஏ லைன் குர்த்திக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.